சிவபெருமான் என்ன சொல்ற, இருக்கிறன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர வேண்டியதான்றார். நான் இருக்கேன், இங்கே வந்து மனிதனாக வாழ்கிறேன், சரியா? ஆனால் எனக்கு குழந்தை நீங்கள் தான் வரணும் அப்படின்வார். சிவபெருமான்கிட்ட என்ன கேட்பாரு, நான் மனுஷன் இங்கே கொஞ்ச நாள் வாழ்கிறேன், ஆனால் நான் இப்போ நானும் ஒரு நல்ல நிலையில் இருக்கேன், தேவர்கள் நிலையில் இருக்கேன், நான் இப்போ மனுஷனாக இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு குழந்தையாக வரணுன்ட்டு வரவாங்கிற சிவபெருமான் ஆகட்டும்னு சொல்கிறார். அப்போ தான் அவர் ஐயா குழந்தையா காவேரி பூம்பட்டினத்தை பிறக்கிறாரு. அவர் என்ன வணிகன் தானே, வணிக குடும்பத்திலேயே அவர் பிறக்கிறாரு. ஸோ நல்ல செல்வந்தராக தான் அவர் பிறக்கிறார். ஸோ இவர் குபேரன். அதாவது இந்த நிலைக்கு வர்றதால இந்த நிலைக்கு ஏன் அவர் மாறினார்ன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். இப்போ அவர் சின்ன வயசுலேயே ரொம்ப திறமைசாலியாக வராது, வணிகர்களாக வர்றாரு. குபேரர்ன்றதை விட பட்டினத்தார் எவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படின்னா, ஒரு வாலிப வயசு வந்தவருமா அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாரு. அவர் வீட்டு கதவு வெள்ளியிலேயே செஞ்சுருக்குமா. கதவுனா இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க கதவு மாரி இல்லை, அது அரண்மனை கதவே வெள்ளியில் செஞ்சுருக்குமா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.